அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். அபிஷியலா திமுக காங்கிரஸ் கூட்டணி சுத்தமாக உடைந்து விட்டது. இதுல எல்லையற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு உண்மையான காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி துரோகிகள் என்றும் ராகுல் காந்தி அவர்களை துரோகி என்றும் தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட திமுக 20 வருடம் ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது. நீங்க மத்தியில ஆட்சியில இருந்தீங்க, மாநிலத்தில் ஆட்சியில இருந்தீங்க. மத்தியில மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது எப்படி நீங்க சரியா வரும்? அது இது திமுக கொண்டு வந்த ஒரு பாலிசி. எப்படின்னா மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயமா ஆட்சி செய்யணும்னு இதை உடைச்செறிஞ்ச முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் அளித்து 2 அமைச்சர்களை கொடுத்திருக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் ஒவ்வொருத்தருடைய ஏக்கம் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அதுல இன்னைக்கு 2 அமைச்சர் கொடுத்தது மிக பெரிய மகிழ்ச்சியில இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்காங்க. தூத்துக்குடியை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு 50 பேர் 20-30 பேர் பக்கத்துல வேற கட்சிக்கு போயிருக்காங்க. அது திமுகவுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலுமே திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி தனியா இருக்கு. டிஎம்கே அப்படின்னா அது டிஎம்கே தான். அதுவும் திராவிட முன்னேற்ற காங்கிரஸின் வால் தலை அது திமுகனா வால் இது. ஆக இந்த வாளும் சேர்ந்து அங்கு சென்று விட்டது தூத்துக்குடியில. இன்னும் எல்லா ஊர்லயும் தன்னால ஆட்டோமேட்டிக்கா கலந்து ஓடிடுவாங்க. இதைத்தான் எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தூய்மையாக ஆக வேண்டும், காங்கிரஸ் கட்சி தூய்மையான கட்சியா ஆக வேண்டும் என்று நேற்று உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. நாங்க பாஜகவுக்கு உதவி பண்றோம்னு. பகிரங்கமா சொன்னா என் மேல கேஸ் உடனே போட்டுக்கோங்க. மாப்பிள்ளை சார் பாஜகவில் யாரையுமே போன பேரில் போய் சந்திக்கவே இல்லையா? சபரீசன் மாப்பிள்ளை சார். அதே மாதிரி துர்காமா போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கவே இல்லையா? நிர்மலா சீதாராமனை சந்தித்த நேருவின் மகன் அருண் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காலில் விழவில்லையா? போட்டோவே இருக்குது எல்லாத்துக்குமே. பீகார் எலெக்ஷன்ல நீங்க நிதி அவர்களுக்கு தரவில்லையா? ஆக இதுல நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது பீகார் எலெக்ஷன் ஸ்டாலின் போய் முகத்தை காமிச்சாருன்னு. அது இந்தியாவின் முகம் ஸ்டாலினா? இந்தியாவின் முகம் ஸ்டாலின்ங்கிறவர் ஏன் குளத்தூர்ல தோத்து போனாரு? தமிழ்நாட்டுல குளத்தூர்ல தோத்து போனது இந்தியாவின் முகமா? இந்தியாவின் முகம் என்றுமே ராகுல் காந்தி மட்டும்தான். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி மட்டும்தான். நான் என்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி. எப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமில்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எழுச்சியா வந்துருச்சு. தமிழ்நாட்டிலயும் அடுத்து எழுச்சியா வரப்போகுது. இன்னைக்கு நீங்க திமுக தீர்மானம் போட்டாங்க அப்படி இப்படிங்காங்க. திமுக கூட்டணியே இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா போனா 12-14% ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். 25 கட்சி கூட்டணி வச்சு வாங்கின திமுக இன்னைக்கு விஜயை பார்த்து மைனாரிட்டி கட்சி 107 சீட் தான் இருக்கு, எங்களை வச்சுதான் ஆட்சி ஓடுன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? திமுக தனிச்சு நின்று எந்த கட்சியோடு கூட்டணி வைக்காம தனிச்சு நின்று ஆட்சி பிடிச்சிருச்சுன்னா நான் அண்ணா அறிவாலயத்துல சம்பளமே இல்லாத வாட்ச்மேனா போய் சேர்ந்துக்கிறேன். போதுமா? எத்தனை என் வாழ்க்கை முடிவு சம்பளமே இல்லாத வாட்ச்மேனா நான் போய் அண்ணா அறிவாலயத்துல சேர்றேன். திமுக எந்த கட்சிக்கும் கூட்டணி இல்லாம தனிப்பெரும்பான்மையா ஆட்சி பிடிக்கணும், தனியா ஆட்சி பிடிக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக ஜெயிச்ச தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸின் பங்கு ஏராளம். இதுல காங்கிரஸுக்கு நீங்க கொடுத்த சதவீதம் 4, எங்களோட சதவீதம் 8ன்னு வச்சுக்கோங்க. 8-10% வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 15,000-20,000 வாக்குகள். ஒரு காலத்தில் 40% வாக்குகள் இருந்த இந்த காங்கிரஸ் கட்சியை கரைத்து இந்த திமுக செல்லரித்து எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க குறைஞ்ச ஒரு தொகுதியில 20,000 வாக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க திமுக ஜெயிச்ச தொகுதியில எடுத்து பாருங்க எத்தனை வாக்குல ஜெயிச்சிருக்காங்கன்னு. காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக தோல்வி அடைந்திருக்கும், படுதோல்வி அடைந்திருக்கும், மண்ணை கவி இருக்கும். காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி சேரக்கூடாதுன்னு பாஜக திமுக கொடுத்த அசைன்மெண்ட், அதாவது திமுகவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் காங்கிரஸ் விஜய் கூட சேரக்கூடாது, அது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று திமுக கொடுத்தாங்க. இதைத்தான் கனிமொழி அம்மையார் டெல்லி சென்று ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி எது பேசலாம், தமிழ்நாட்டுல போய் பேசிக்கோ, இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சாத குறையாக அவங்க எங்க பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி எங்கள்கிட்ட 28 சீட்டு நாங்க தரோம்னு சொல்லி எங்களை எப்படியாவது விட்டு போயிறாங்க. யார் சொன்னா கை நம்ம விட்டு போகாதுன்னு? நாங்க சொன்னோமா? உதயநிதி சொன்னாரா? எக்காலத்தையும் கை நம்ம விட்டு போகாதுன்னு சொன்னது நாங்களா இல்ல உதயநிதியா? எங்களை கெஞ்சி கூட்டணியில் வைத்துக் கொண்டது யாரு?
அப்ப அன்னைக்கே இறக்கி விட்டுருக்கோம். 20 வருஷமா நான் தோல்வியில் சுமந்துட்டு இருந்தோம்னு சொல்ற உதயநிதி அன்னைக்கே இறக்கி விட்டுருக்கோம். எங்களே நாங்களா உங்களை வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆக உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசும்போது பார்த்திருப்பீங்க நீங்க, அப்படியே நடுங்கிட்டு பேசுறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாம் திமுக எல்லாம் அப்படி இப்படி நடுங்கிட்டு பேசுறாரு. இனிமேல் காங்கிரஸ் இல்லாத திமுக வெறும் டப்பா, காலி டப்பா, அது ஒண்ணுமே கிடையாது அங்க. இன்னைக்கு திமுக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக நிலைமை என்ன இன்னும் உங்களுக்கு புரியல. இன்னும் சொல்றாங்க இன்ஸ்டாகிராமுங்கிறாங்க, அப்புறம் பேஸ்புக்ங்கிறாங்க, அப்புறம் எக்ஸுங்கிறாங்க, யூடியூப்ங்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே புரியல. எப்படி தோத்தவங்க ஐயா? நீங்க தோத்ததுக்கு காரணமே நீங்க செஞ்ச ஊழல்களும், நீங்க மக்களை சரிவரிய கவனிக்காததும், நீங்கள் அலட்சிய போக்கும், உங்களுடைய நடவடிக்கையை தான் நீங்க தோத்ததுக்கு காரணம். நீங்க தோத்ததுக்கு காரணம் இன்ஸ்டாகிராமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க தோத்ததுக்கு காரணமே உங்கள் மேல் மக்களுக்கு உள்ள வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. உங்களை கண்டால் மக்களுக்கு ஆகவில்லை. உங்கள் வேட்பாளரையோ உங்கள் தலைமையோ உங்களை யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு மக்களுக்கு பிடிக்கல. சரி, அப்புறம் எப்படி இந்த 67 சீட் ஜெயிச்சோம் அப்படின்னா, நீங்க எப்படி ரிவர்ஸ்ல வரணும். ஏன் நம்ம தோத்தோங்கிறத பார்க்காம எப்படி இந்த 67 சீட் நம்ம ஜெயிச்சோங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்படி ரிவர்ஸ்ல வாங்க. எப்படி தோத்தங்கிற ஆராய்ச்சியா எப்படி நம்ம இப்படி 67 ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? நம்ம பண்ண இந்த கூத்துக்கு கேலிக்கும், நம்ம பண்ண இந்த ஆடம்பரத்துக்கும், நம்ம பண்ண இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கும் எப்படி இந்த 67 சீட் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டத்துல நீங்க இருக்கீங்க. மைக்கும் மேடையும் கிடைச்சி 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டா என்னனாலும் பேசலாங்கிற கணக்குல இன்னைக்கு உங்க அமைச்சர் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த இடத்துல பாத்துக்கோங்க, இனிமேல் காங்கிரஸ் கட்சி தனித்துவமான கட்சியாக விளங்கும். இன்னைக்கு நான் சொல்லல, நான் ஒரு சாதாரண ஒரு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தூத்துக்குடி. இன்னைக்கு பேராசிரியர் காஜா மொய்தீன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவர் சொல்றாரு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு. நான் சொல்லல. அதை திருமாவளவன் சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்கன்னு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க? எங்க பதில் சொல்லுங்க அவங்க. ஸ்டாலின் அவர்கள் திரு காஜாமுதீன், ஐயா காஜாமுதீன் அவர்களை பற்றி பதில் சொல்லட்டும், இல்ல உதயநிதி பதில் சொல்லுங்க. வீரமணி சொல்றாரு இன்னைக்கு ஐயங்காரை நீங்க அறநிலையத்துறையில நீங்க போட்டது தப்புன்னு. ஜாதியை பார்த்து யாரும் வாக்களிக்கவில்லை இந்த தேர்தலில். பணத்தை பார்த்து வாக்களிக்கவில்லை, மனத்தை பார்த்து வாக்களிக்கவில்லை, மதத்தை பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா? ஏன் இந்த கோயில்பீட்டில் பாருங்களேன், அங்க ஒரு 2 பெரிய ஜாதி நாங்க இருக்கிற ஜாதியில மைனாரிட்டி தான் அவர் இருந்தாலும் அவர் இன்னைக்கு கோயில்பீட்டில் ரன்னர் அப் கிட்டத்தட்ட 4 ஓட்டுலாம் தோத்துருக்காரு. ஆக ஜாதிகள் மதங்கள்லாம் போயிருச்சு. இன்னும் ஜாதி மதம் மொழி இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திமுகவுக்கு ஹிந்தி படிக்க கூடாது, நீங்க மட்டும் ஹிந்தி படிக்கணும், உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்கணும். அம்மையார் கனிமொழி அவர்கள் சரளமாக ஹிந்தி பேசுவார், தயாநிதி மாறன் சரளமாக ஹிந்தி பேசுவார். ஆனால் இங்கே ஏழை தாய்மார்களின் பிள்ளைகள் ஹிந்தி படிக்க கூடாது. அப்பதான் அவங்க தமிழ்நாடு விட்டு தாண்ட முடியாது, வேலை வாய்ப்பு எதுவும் போக முடியாது. தமிழ்நாட்டிலேயே அதாவது இது ஒரு மாதிரியான அடிமைத்தனம். எப்படின்னா உங்களுடைய ரிசோர்சஸ், உங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாமே கட்டுப்படுத்தி, எப்படின்னா ஒருத்தனை தூக்கி ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டோம்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் அவனை 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வெளியே விட்டீங்கன்னா அவன் நீங்க சொல்றதெல்லாம் செய்வான். செருப்பு தோடனா செருப்பு தோடப்பான், பெயிண்ட் அடினா பெயிண்ட் அடிப்பான். அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதே மாதிரிதான் தமிழ்நாடு மக்களே ஒரு கோட்டை என்ற சவுத்துக்குள் சுத்தி கட்டிட்டு உன்னை எதையுமே படிக்க விடக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே கத்துக்கூடாது, ஹிந்தி கத்துக்கூடாது, அது கத்துக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தமிழ் மட்டும் தான் உனக்கு தெரியும். அதுவும் தமிழ் இன்றைக்கு இருக்கிற எங்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் நன்றாக சரளமாக பேச தெரியும், எழுத தெரியுங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. ஆக இந்த பறந்து விருந்த உலகிலே இப்பொழுது எல்லோருக்கும் விடுதலை கிடைத்து விட்டது. திமுக என்ற கொடிய அரக்கனிடமிருந்து காங்கிரசுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. இனிமேல் காங்கிரஸை பற்றி எவனாவது பொதுவெளியில விமர்சனம் செய்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். நேற்று அன்னைக்கு கூட அமைச்சர் பேசியிருந்தப்ப கூட இங்க தூத்துக்குடியில் அமைச்சர் பேசுறாங்க, இங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்திருக்காரு. அதெல்லாம் எதுக்கு பேசணும்? சமுதாயத்தை யார் பேச சொன்னா? உங்களை சமுதாயம் உங்களை என்ன பண்ணுச்சு? நாங்க சமுதாயம் பார்த்தா ஓட்டு போட்டோமா? அப்ப நாங்க எல்லாம் சமுதாயம் பார்த்தா அதிகாரிக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? சமுதாயத்துக்கோ மதத்துக்கோ சம்பந்தம் கிடையாது. நீங்கள் செய்கிற மக்கள் பணிக்குத்தான் ஓட்டு. இனி வருங்காலம் என்ன பழைய காலத்துக்கே போயிட்டு இருக்கீங்க, இன்னும் பழைய கதைக்கே போயிட்டு இருக்கீங்க. சமுதாயம், மதம், தமிழ் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் மேல இலங்கை தமிழர் மேல நாங்க என்னமோ அப்படி பண்ண இப்படி பண்ணோம்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒண்ணுதான் இப்ப நீங்க செயல சொல்லக்கிற குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்ததுக்கு 2014 அப்புறம் ஆட்சி இழந்ததுக்கு காரணம் 2Gங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 2G ஊழல் பண்ணது யாரு? ஆராசா. அந்த கேஸ் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல. அந்த கேஸ் இன்னும் ஓப்பனிங்லாம் இருக்கு. அதை பாஜக என்றுமே மூடாது. ஏன் மூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அது மூடியாச்சுன்னா இவங்களை மிரட்ட முடியாது. ஆக பாஜக சொல்லித்தான் திமுக அதிமுகவுக்கு ஆதரவு ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராக இருந்தது. அதை மூடி மறக்கத்தான் இன்று பாஜகவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணு சொல்லி உதயநிதி பேசுறாரு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது நான் சொல்லல, ஐயா காதர் மொய்தீன் சொல்றாரு, ஐயா திருமாவளவன் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஏன் பேபி கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க?
அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிக்க முடிவு செய்தது. இது யாரோட தூண்டுதல் பேரில்? பாஜகவின் தூண்டுதல் பேரில். வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து கொள்வதற்கு? தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் உங்களுக்கு ஓட்டு போட இன்னும் புரியல? உங்களுக்கு இன்னும் புரியாம நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு மனம்ல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அறநிலைத்துறை அமைச்சராக இன்னைக்கு ரமேஷை போட்டிருக்காங்க. அவர் கேட்டா அவர் உயர் ஜாதிங்கிறீங்க. நீங்க சேகர் பாபு போட்டீங்க. இப்ப சொல்றாரு அவரு கீர வீரமணியும் சரி இந்த அமீருங்கிறவன் சொல்றாரு ஏன் அறநிலைத்துறை தலித்த போடக்கூடாதுன்னு. ஏன் நீங்க அந்த வக்குப் வாரியத்துல இஸ்லாமிய சகோதரர்களே அடிமட்டத்தில் இருக்கிற தலைவராக போடக்கூடாதா? அதை நீங்க ஒத்துக்குவீங்களா? எல்லோரும் இன்று ஒன்றுதான். யாரும் சளைச்சவங்க கிடையாது. எந்த மதமும் இன்று வேற்றுமை கிடையாது. எந்த ஜாதியும் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்றுதான். நமக்கு யார் நன்மை செய்வார்கள் தீமை செய்வார்கள் யார் நல்லா நடத்துவாங்க மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுப்புட்டு இவன் அது இவன் இது, இவன் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவன் MBA, அவன் MSc அப்படிலாம் கிடையாது. MBA படிச்சவனும் திருடுதான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் நேர்மையா இருக்கதான் செய்யறான். அதனால அதெல்லாம் கிடையாது. நேர்மை என்பது அவருடைய பிறப்பில் வருகிற ஒரு தனித்திறன். அந்த நேர்மையும் சரி ஊழல் இல்லாத சமூகத்தையும் கொண்டு வரணுங்கிறது ஒரு மனதில் வரணும். அதுக்கும் படிப்புக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. இப்பயும் சொல்ற இந்த இடத்துல காங்கிரஸ் அவர்களை நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க. காங்கிரஸ் எப்படி அந்த இலங்கையில நடந்த சம்பவத்துக்கு உறுதியா இருந்தா இல்லைன்னு தான் வரும். அது ஒரு ஃபிராக்ஷன் சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். எத்தனை பேர் 1.5 லட்சம் பேர்லாம் இறக்கல, 70,000 பேர் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி தான் போய் வீடுகளை கட்டி கொடுத்து அவர்கள் மறுவாழ்வுக்கு எவ்வளவோ லட்சங்களை கோடிகளை செலவழித்து மறுவாழ்வு பண்ணது காங்கிரஸ் தான். ஆக காங்கிரஸ் செய்த ஒரே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்த சாதனைகளை செய்தவைகளை வெளியே சொல்லாதது மிகப்பெரிய தப்பு. காங்கிரஸ் செய்த சாதனைகளை நாங்கள் மாறி தட்டி கொள்ளவில்லை. இப்ப ஸ்டாலின் சொல்றாங்க நாங்க பஸ்ல ஃப்ரீயா கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், மாறி தட்டிட்டே அலைஞ்சாங்கல்ல. அதே மாதிரி காங்கிரஸ் செய்த சாதனைகளை வெளியே பகிரங்கமாக மாறி தட்டி கொள்ளாதது, பகிரங்கப்படுத்தாதது நாங்கள் செய்த பெருத்த தப்பு. அதாவது இப்ப இவங்க திமுக ஆட்சியில் பண்றாங்க, 1 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 9 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணாங்க. காங்கிரஸ் அப்படி இல்லை, 10 ரூபாய்க்கு செஞ்சுதா 1 ரூபாய் கூட விளம்பரம் பண்ணல. அதுதான் தப்பு. இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், இலங்கை தமிழர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தோம். இன்றைக்கும் சரி காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழருக்கு என்றும் பாதுகாப்பாக இருக்கும். அன்றைய ராஜீவ்காந்தி ஆகட்டும் சரி, இந்திரா காந்தி ஆகட்டும் சரி, நேரு ஆகட்டும் சரி, என்றுமே நாங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். ஆக இந்த நேரத்திலே திமுகவுக்கு கடுமையான எச்சரிக்கை, கடுமையான என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் காங்கிரஸை பற்றி தேவையில்லாமல் பேசுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வலிமையான கண்டனங்களை எங்கெங்க தெரிவிக்கணும் அப்படிலாம் தெரிவிப்போம். உள்ளாட்சி தேர்தலில் காமிப்போம் நாங்க யாருன்னு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இனிமேல் காங்கிரஸ் கட்சிங்கிற இருக்கக்கூடாதுன்னு. அது என்னங்கிறத களத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய். இது கேள்வி இருக்கா சார்? தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டுட்டே இருக்கு. நேற்று கூட தூத்துக்குடியில தொடர்ந்து அதுதான் சொல்றேன். தொடர்ந்து மின்தடை ஏற்படுது. 34 வார்டு 35 வார்டு 17 தண்ணி சப்ளை இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே இது திமுகவின் சீப் அரசியல். அதாவது எப்படின்னா திமுக எப்பவுமே மோசமான சின்ன பிள்ளை அரசியல் பண்ணுவாங்க. எப்படின்னா கிளாஸ்ல ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் பென்சில் தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிறது. ஒழிச்சு வச்சுட்டோம்னு எக்ஸாம் எழுத முடியாது. அது மாதிரி இதெல்லாம் கூடிய விதத்துல சரி பண்றதுக்கு எல்லா வேலையும் எங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களும் சொல்லியிருக்கிறோம். யார் யார் தடையை வேண்டுமென்றே செய்கிறார்கள், யார் யார் தண்ணியை வேண்டுமென்றே நிறுத்துகிறார்கள், எல்லாமே நாங்கள் தவறாக சொல்லியிருக்கிறோம். கூடிய விதத்துல அது சரி செய்யப்படும். அதே நேரத்துல மின்தடை வந்துச்சுன்னா முன்னாடி அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானமே போட்டிருக்காங்க. முன்திரை ஒரு ஏரியால வருதுன்னா அறிவிக்கணும்னு தீர்மானமே போட்டிருக்காங்க. ஆக இது எல்லாம் எப்படி இருந்தாலும் திமுகவோட அனுதாபி எல்லா இடத்துலயும் இருப்பான்ல. மின்சாரத்துல இருப்பான், தண்ணி விடுற இடத்துல இருப்பான், டாஸ்மார்க்ல இருப்பான், எல்லா இடத்துலயும் திமுக அனுதாபி ஒருத்தர் இருப்பான்ல. அவன் வேணுக்குனே பாட்டில் 10 ரூபா கொடுன்னு கேட்கற மாதிரி கேட்டுட்டு ஒரு வீடியோ எடுப்பான் வெளியே இருந்துக்கிட்டு. பாட்டில் 10 ரூபா கேட்டான், இவன் 2 பேர் சண்டை போடுற மாதிரி வீடியோ எடுப்பான். அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆக இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குதான் செய்யும். இது சரி செய்யணும். என்ன நல்லா போனா 14,000 இருக்குமா ஆட்சி அமைச்சு? இன்னும் ஒரு மாசம் 3 மாசம் பெரியவர் ஐயா வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 3 மாசம் டைம் கொடுக்கும்னால நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று. களை எடுக்க வேண்டும், எல்லாமே களை எடுக்க வேண்டும். எல்லாமே களை எடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற காங்கிரஸுக்கு தூத்துக்குள்ள வெளியே போயிடுச்சு. நாங்கள் களை எடுக்க எங்க மேலிட முடிவு எடுத்துருச்சு. எல்லாமே களை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது, பாஜகவின் கைகூலி செல்லப்பிள்ளை யாரு? அதிமுக. கள்ள குழந்தை யாரு? திமுக. பாஜகவின் செல்லப்பிள்ளை அதிமுக, கள்ள குழந்தை திமுக. அதே மாதிரி இந்த மின்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலண்டரி வேணும்னு தான் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வேணும்னே மின்தடையும் தண்ணி சப்ளையும் வேணும்னே கட் பண்றாங்க. இதை யார் யார் பண்ணாங்கிறது குடிசையில கண்டுபிடிச்சு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கிறபடி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவே சேர்ந்துட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் திமுக காங்கிரஸ் தான் சேர்ந்திருக்காங்க சொல்லுங்க. விரல் விட்டு சொல்லுங்களேன், விரல் விட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, விரல் விட்டு எண்ணிடலாம். மொத்தமே நமக்கு 10 விரல் இருக்கு. காலில் ஒரு 5 இன்ச்சு 10 விரல். இந்த காலுங்க சேர்த்து தான் என்ன முடியும்.
தூத்துக்குடில இருந்து போனவங்க. மாமன்ற உறுப்பினர்ல சிலர் போயிட்டாங்கல்ல. அதான் சொல்றேங்க, அவங்களும் திராவிட முன்னேற்ற காங்கிரஸுங்க. அவங்க எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே போயிட்டாங்க. எங்க இருந்து வந்தார்களோ அங்கேயே சென்று விட்டாங்க. திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் அவங்க. மாமன்ற உறுப்பினர் இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தானுங்க. திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் தான். அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி காங்கிரஸ் சுத்தமாக இருக்கும். வேற என்ன கேள்வி இருக்கு? ஓகேவா? நன்றி, வணக்கம்.